ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை தான் என்னுடைய இந்த துவக்க உரையில உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்ன வேறுபாடு என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் எது? இஸ்லாத்தின் பெயரால் நாம் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு மூல ஆதாரமாக சான்றாக நாம் எதை எடுத்துக்கொள்வது? இந்த விஷயத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாம சொல்லுகிறோம், திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் இந்த இரண்டை மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டிலே இல்லாத யாருடைய கருத்தாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதைகளுடைய கருத்தாக இருந்தாலும் அது இஸ்லாம் அல்ல, அது இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் கிடையாது. அவர்கள் யார் செய்த காரியமாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் என்ற ஒரு முத்திரையை குத்த முடியாது என்று நாம சொல்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான இயக்கங்கள் இந்த விஷயத்துல தான் நம்மிடம் இருந்து அவங்க மாறுபடுறாங்க. எப்படி மாறுபடுகிறார்கள்? குர்ஆனையும் நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து பெரியார்கள், மகான்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியின்கள், இந்த மாதிரியான முன்னோர்கள் இவர்களுடைய கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த விஷயத்துல தான் மற்றவர்கள இருந்து நம்ம மாறுபடுகிறோம். எப்படி மாறுபடுறோம்? மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்களும் குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போலவே சஹாபாக்கள், இமாம்கள், நல்லவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்ப இந்த மூல ஆதாரம் மாறி போகும் பொழுது நிறைய சட்டத்திட்டங்களும் மாறி போயிடும். குர்ஆன் மட்டும்தான் மூல ஆதாரம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் மட்டும்தான் மூல ஆதாரம் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய சட்டங்கள் அமையும். மூல ஆதாரம் அவர் சொன்னா மூலாதாரம், இவர் சொன்னா மூலாதாரம் அப்படின்னு மூல ஆதாரங்கள் பெருகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய மசாயில்களும் சட்டத்திட்டங்களும் கொள்கை கோட்பாடுகளும் நிறைய வித்தியாசப்பட்டு போய்விடும். இதனால வித்தியாசம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த இரண்டு நிலைப்பாட்டில எது சரியான நிலைப்பாடு? மற்ற சட்டத்திட்டம் கொள்கைகள் அப்புறம் அறிந்து கொள்ளலாம். பேசிக் நமக்கு சரியா இருக்கணும் இல்லையா? நம்ம எழுப்பக்கூடிய கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் சரியாக அமைய வேண்டும். அந்த அஸ்திவாரம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்பது சரியா, அல்லது பெரியவர்கள், மகான்கள், அறிஞர்கள் இவங்கெல்லாம் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்பது சரியா? நம்ம சொல்வதுதான் சரி. ஏன் நம்ம சொல்வது சரி என்று சொல்றோம்? முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய ஜீனியஸ். அறிவு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான அறிவாற்றலும் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. மலக்குகளையே அவர்கள் வெற்றி பெறுகிற அளவுக்கு அவர்களுக்கு அனைத்தையுமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பொருட்களுடைய பெயரையும் விவரங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று திருமறை குர்ஆனே சொல்லுகிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விதமான அறிவும் ஆற்றலும் அவற்றை உள்ள ஒரு அறிவு ஆற்றலுடைய ஒரு சிறு பகுதி தான் நமக்கெல்லாம் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப பெரிய அறிவாற்றல் வழங்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு தவறு செய்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் வெளியேற்றுகிறான். நீ போய்விடுங்க, ரெண்டு பேரும் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய துணைவியான ஹவ்வா அவர்களையும் அல்லாஹ் அங்க வெளியேற்றுகிறான். வெளியேற்றும் பொழுது என்ன சொன்னான்? உலகத்துக்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்ன சொல்லி அனுப்புறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்பும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னுடைய ஆற்றல் வல்லமை எல்லாத்தையும் நீங்க கண் கூட பார்த்தாள்க. அல்லாஹ்னா யாரு, அவனுடைய சக்தி எத்தகையது என்பதை எல்லாம் கண் கூட ரெண்டு பேரும் பார்த்தாங்க, ரெண்டு பேருமே அனுபவித்தார்கள்.
அவர்களுக்கு முந்தி யாருமே இல்லாத காரணத்தினால அவர்களை படைச்சது இறைவன் தான் என்பது அவர்களுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிந்தது. இப்படி இருந்தும் கூட அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா, நீங்க 2 பேரும் போங்க, போய் உங்களுக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன்ல, அதை வச்சு நீங்களா சிந்திச்சு பார்த்து நல்லது கெட்டதை அறிந்துக்கணும்னு நினைச்சிடாதீங்க. என்ன சொல்றான்ல, இம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். நீங்க பூமிக்கு போயிடுறீங்க, பூமிக்கு போன பிறகு நமக்கு தான் அல்லாஹ் பெரிய அறிவை தந்துட்டானே, நமக்கு தான் பெரிய ஆற்றலை எல்லாம் தந்திருக்கிறானே, அதனால நம்ம அதை வச்சு நல்லது கெட்டது நம்மளா கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. வேற என்ன செய்யணும், இம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அந்த என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அப்ப உலகத்துக்கு அல்லாஹ் சொன்ன முதல் மெசேஜ் இதுதான். என்ன மெசேஜ்? நீங்க உங்க இஷ்டத்துக்கு யார் நடந்துட இயலாது, நேர்வழி என்னிடமிருந்து தான் உங்களுக்கு வரும், என்னிடமிருந்து வர்றது மட்டும்தான் நேர்வழியா இருக்க முடியும், இதை விளங்கிக்கிறங்க என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய அறிவாளிகள் யாராவது இருக்கிறாங்களா? இமாம்கள், மகான்கள், மேதைகள், சஹாபாக்கள் யார வேணாலும் வச்சுக்கிறங்க, அவங்க எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல பெரிய அறிவாளிகளா? அப்ப அறிவு, ஆற்றல் எல்லாத்திலையும் கூடுதலாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வந்து அந்த அனுமதியை கொடுக்கறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பான்? ஆதமே, நீ என்ன ஒரு சாதாரண ஒரு ஆளா, நீ மலக்குகளையே ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு நிறைய அறிவை நான் தந்திருக்கிறேன், நீ பூமிக்கு போ, உன் மனசுல எதுவும் அறிவுல எது நல்லதுன்னு படுகிறதோ அதை நீ செஞ்சுட்டு போயிரு, எது கெட்டதுன்னு படுகிறதோ அதை விட்டுட்டு போயிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பாம, போங்க மெசேஜ் இங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும், என்னிடம் இருந்து என்ன செய்யும் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த மார்க்கங்கிற பெயர்ல செயல்படுறதா இருந்தால் அது வர வேண்டிய இடம் அல்லாஹ் தான். அல்லாஹ்ட்ட இருந்தா செய்தி வரணுமே தவிர வேற யாருடைய கருத்தும் சிந்தனையும் அறிவும் அபிப்பிராயமும் மார்க்கமாக, மார்க்கத்தினுடைய ஆதாரமாக ஆகாது என்பதுதான் மனித குலத்திற்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி. ஃபர்ஸ்ட் மெசேஜ் இதுதான். உலகத்துக்கு சொன்ன மெசேஜ் என்ன? அனுப்பும் போது சொல்றதான, பூமிக்கு அவர் அனுப்புறான் அல்ல, அனுப்பும் போது சொன்ன மெசேஜ் என்ன? இம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதைத்தான் நீங்க 2 பேரும் பின்பற்றணும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்ப அல்லாஹ் முதல்ல ஆரம்பமே எப்படி இஸ்லாம் ஆரம்பிக்குது, கொள்கை, கோட்பாடு மற்ற எல்லாத்தையும் சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் வந்து பேசிக்க எப்படி போடுறான், இந்த பாரு உன் இஷ்டத்துக்கு நடக்காத, ஏன் இஷ்டத்துக்கு நட, நான் சொல்வதான் நீ கேட்கணும். இது வந்து அன்றைக்கு ஆரம்பித்தது, இது புதுசு ஒண்ணும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் நம்ம சொல்றோமே, இது புதுசு கிடையாது. இதுதான் அர்த பழசும்பாங்கல்ல, இதுதான் ரொம்ப 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 பழைய கொள்கை. இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கொள்கையே இதுதான். அந்த கொள்கையில நம்ம இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று நம்ம சொல்கிறோம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தானா? எல்லா நபிமார்களுக்கும் இதுதான். எல்லா நபிமார்களுக்குமே என்ன கொள்கை? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து என்ன அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க பின்பற்றி நடக்கிறதாக இருந்தால், நான் இறைவன் ஒருத்தர் இருக்கிறேன்ல, என்னிடமிருந்து உங்களுக்கு அருளப்படும்ல, அதை பின்பற்றுங்க. வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டுட்டு மற்றவர்களை நீங்க பின்பற்றி போயிடாதீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயும் நமக்கு கட்டளை இடுகிறான். அப்ப நம்ம எதையாவது பின்பற்றுவதாக இருந்தால் அது எங்கிருந்து வரணும்? அல்லாஹ்விடமிருந்து வரணும். அல்லாஹ்விடமிருந்து வருவது 2 இருக்கு. ஒன்னு குர்ஆன்ல உள்ளது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆதாரப்பூர்வமான வழிகாட்டுதல், குர்ஆனுக்கு விளக்கமாக இருந்த வழிகாட்டுதலும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹீதான். அப்ப நீங்கள் எதை பின்பற்றணும்? வஹீயத்தான் பின்பற்ற வேண்டும். பேசிக் என்ன? மார்க்கங்கிற பேர்ல மனுஷன் ஏன்னு கேட்டா, மனிதன் வந்து அனைத்தையும் சரியாக முடிவெடுப்பவனாக படைக்கப்படவே இல்லை, அனைத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியவனாக மனிதன் படைக்கப்படவே இல்லை. பெரிய பெரிய நீங்கள் பார்க்கலாம், ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, பெரிய 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 அறிவாளிகள் எடுத்துக்கொண்டால் கூட அந்த அறிவாளிகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வருதா இல்லையா? அவன் அறிவாளி தான், இவன் அறிவாளி தான்,
இவன் சொல்றது அவன் சரிங்கிறான், அவன் சொல்றது இவன் தப்புங்கிறான். அப்ப இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தன் சொல்றது ஒருத்தன் தப்புன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அறிவை கொண்டு கரெக்டா முடிவெடுக்க முடியலன்னு தான் அர்த்தம். அறிவை கொண்டு அனைத்திலும் சரியான முடிவெடுப்பதாக இருந்தால் அறிவாளிகளுக்கு மத்தியில பூரா ஒத்த கருத்து இருக்குன்னு. உலகத்திலேயே அறிவு இல்லாதவன்ட்டு தான் ஒத்த கருத்து அதிகமா இருக்குமே தவிர அறிவாளிட்டு தான் கருத்து வேறுபாடு ஜாஸ்தியா இருக்கும். உலகத்துல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் அறிவாளியா இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் என்ன இருக்கு, நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கும். இவன் சொல்றது அவன் தப்புமா, அவன் சொல்றது இவன் தப்புமா. அவன் அறிவை கொண்டு சிந்திக்கிறான், அவனுக்கு தப்பு மாதிரி தெரியுது. இவன் அறிவை கொண்டு சிந்திக்கிறான், தப்பு மாதிரி தெரிகிறது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன வழங்கணும், நமக்கு என்னதான் அல்லாஹ் அறிவை தந்திருந்தா கூட முரண்பட்ட இரண்டும் சரியா இருக்க முடியாது. ஆனால் முரண்பட்ட இரண்டு விஷயங்களை தூக்கி பிடிக்கிறவர்கள் யாரா இருக்கிறாங்க, அறிவாளிகளா தான் இருக்கிறார்கள். அப்ப அறிவாளிகளாக இருப்பதால் மட்டும் நல்லது கெட்டதை கரெக்டா துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இறைவன் வந்தா தான் சேஃப்டி விளங்குதா. ஏன் அப்படி சொல்றோம்னு, அப்ப மனிதன் என்னதான் பெரிய அறிவாளியாக இருந்தா கூட அவன் ஒரு விஷயத்தை கண்டறியும் விஷயத்தில் அவன் தவறு செய்து விடுகிறான். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவன் என்னதான் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு ஆசாபாசங்கள், கோபதாபங்கள், பசி, உறக்கமின்மை, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பலவிதமான பிரச்சனைகளை மனுஷன் டெய்லி சந்திக்கிறான். ஒவ்வொரு மணி நேரமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவனை சரியாக சிந்திப்பது தடுக்கிறது. கவலையா இருக்கும்போது ஒழுங்கா முடிவெடுக்க முடியுமா? சோகமா இருந்தா ஒழுங்கா முடிவெடுக்க முடியுமா? கோபமா இருந்தா ஒழுங்கா முடிவெடுக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கான், விரட்டிட்டு வர்றான், அந்த நேரத்தில் போய் சிந்தனை செலுத்தினா ஒழுங்கான ரிசல்ட் நமக்கு வருமா? அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான பலவீனங்கள் உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் அவங்க அனைத்தையும் சரியா சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கரெக்டா சொல்லக்கூடிய ஒருத்தன் இந்த மாதிரியான பலவீனங்களுக்கு உட்படும் பொழுது தப்பா சொல்லிடுறான். அப்ப நம்ம எப்படி அவனை நம்புறது? அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார்னா அந்த அறிஞர் பொண்டாட்டி சண்டை போட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு, தப்பா போயிருக்கேன். அறிஞர் கரெக்டா இருக்கலாம், அந்த அறிஞருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவர் எப்படி கரெக்டா சொல்லியிருப்பாரு? அவருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்னதான் அறிவாளியா இருக்கட்டுமே, அவருக்கும் சில பிரச்சனைகள். முதல்ல 100% அறிவாளியா இருந்தா கூட 100% சரியா கண்டுபிடிக்க இயலாதுங்கிறது ஒண்ணு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாளி சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க. ரெண்டாவது என்ன, அப்படியே அனைத்தையும் சரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அவர் வாழ்கிற இந்த உலகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது அப்ப மூளை ஷார்ப்பா வேலை செய்யாது. அப்ப ஒண்ணு கிடக்கும் அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது கவனத்தில் கொண்டு பார்த்தோம்னா என்ன முடிவுக்கு வரணும், மனுஷன் சொல்றத ஆதாரமா எடுத்தா நம்ம நாசமா போயிருவோம். ஏன், அவன் எந்த நேரத்தில் என்னத்தை விளங்கினா என்னத்தை சொன்னா நம்ம கண்டுபிடிக்க இயலாது. இறைவன் சொல்வதுதான் நமக்கு சேஃப்டியானது. இறைவன் பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்ப இந்த ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் அப்ப இறைவனிடமிருந்து வர்றதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியானதா இருக்கும். எல்லா மனிதர்களும் தப்பு செய்யறவங்களா இருக்கிறாங்க. தப்பே இல்லாதவனா இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாத்திரம் உள்ள ஒரு தனி சிவத்து அது. அப்ப அந்த சிவத்து உடையவன் என்ன சொல்கிறானோ அதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு நல்லதுங்கிற வகையிலையும் இது நமக்கு புரிகிறது. அடுத்து என்ன, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்த விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலேயே இதை நிறைய பேர் விளங்குறது கிடையாது. ஆனா விளங்காம கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன விளங்குறது கிடையாது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்களுடைய எல்லா செயல்களையும் 40 வயசுக்கு பின்னாடி உள்ள செயல்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை ரெண்டு வகையா நம்ம பிரிச்சு தான் செயல்பட்டு இருக்கிறோம். அவங்க தப்லீகா இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமியா இருக்கட்டும், வேற எந்த ஒரு இயக்கத்துக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுடைய வாழ்க்கையை 2 வகையாக பிரித்து ஒரு வகையான வாழ்க்கையை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு வகையான வாழ்க்கையை நம்ம யாருமே எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏன் எடுத்துக்கொள்ளல? எதை எடுத்துக்கொள்ளல? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற அடிப்படையில் செய்த காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் இல்லாம மனிதர் என்கிற முறையில் அவங்களாக அந்த ஊர் வழக்கப்படி செய்து கொண்ட காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா நம்ம எதை மட்டும் மார்க்கம்னு எடுத்துக்கொண்டிருக்கிறோம்?
வணக்கம் என்கிற பெயர்ல, வஹி என்கிற பெயர்ல அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ற அடிப்படையில எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அதைத்தான் மார்க்கம்னு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நவீன சாதனங்கள்லாம் பயன்படுத்தி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நடந்துதான் போயிருப்பாங்க, ஒட்டகத்துல போயிருப்பாங்க, கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு இருப்பாங்க, ஒரு போர்வை போத்தி இருப்பாங்க. ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காலத்துல என்ன மூலிகை மருந்து இருந்துச்சோ அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த காலத்துடைய மெத்தட்ல என்ன உணவு முறை இருந்துச்சோ அதை சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சுன்னத்துன்னு யாராவது சொல்றாங்களா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போனதுனால நம்மளும் ஒட்டகத்துல தான் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உலகத்தில் இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல? நபிகள் நாயகம் போனது நெசம் தானே. போனது நெசமா இருந்தாலும் அது வஹி அடிப்படையில் போகல. ஒட்டகத்துல போனாங்களே, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து நீ ஒட்டகத்துல போன, அப்படியே போனாங்க. நபி ஆவறதுக்கு முந்தி ஒட்டகத்துல போனாங்க. நபிகள் நாயகத்துல எதிரிகளும் ஒட்டகத்துல போனாங்க. அவங்க இந்த காலத்துல இப்ப பிறந்திருப்பார்களே, ஆனால் அவங்க சைக்கிள்லயோ பஸ்லயோ கார்லயோ இப்ப போய் விமானத்திலயோ தான் போயிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் என்ன வசதி இருந்துச்சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் ஒட்டகத்தில் போனார்கள். அப்ப ஒட்டகத்துல போனது நெசம், ஆனா அது மார்க்கம் இல்ல. ஏன் மார்க்கம் இல்ல? அது வஹியில் அவங்க செஞ்சது கிடையாது. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து செய்யல. கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹியா? இல்ல. அவங்களும் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. நபியா ஆகுறதுக்கு முன்னாடியும் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. அவங்களுடைய எதிரிகளும் கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. அது அந்த ஊர் வழக்கம். அந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அதைத்தான் சாப்பிட முடியும் என்கிற நபியாகவே ஆவலன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டு இருப்பாங்க. ரசூல் என்ற அடிப்படையில கோதுமையை சாப்பிட்டாங்க. ரசூலே ஆகாமே முகமதுன்னு பிறந்து முகமதாக மூத்தா போயிருந்தாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு என்ன சாப்பிட்டு இருப்பாங்க? கோதுமை தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள் என்பது நிஜம், ஆனால் அதை நம்ம எடுத்துக்கொள்வது இல்லை. ஏன்? அது வஹியில் செஞ்சது இல்ல. கையை உயர்த்தினாங்க, அது வஹியில செஞ்சது. நெஞ்சில கட்டினாங்க, அது வஹியில செஞ்சது. அதே மாதிரி ருக்கு செஞ்சாங்க, சஜதா செஞ்சாங்க, தஸ்பீஹ் செஞ்சாங்க, திக்ர் செஞ்சாங்க. அது மாதிரி இதை ஹலால்னாங்க, இதை ஹராம்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இதுல வந்தது. இதெல்லாம் நபி அவருக்கு முந்தி அவங்க செஞ்சது கிடையாது. வஹிங்கிற அடிப்படையில் என்னவெல்லாம் செயல்பாடுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சோ அது அனைத்தையும் நம்ம எடுத்துக்கொள்றோம். வஹி இல்லாமல் மனிதராக அவர்கள் செய்ததை எல்லாம் நம்ம என்ன செய்வது இல்லை, எடுத்துக்கொள்வது இல்லை. அப்ப இத அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை வந்து நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். எப்படி விளக்குறாங்க? மதீனாவுக்கு அவங்க போன ஆரம்ப புதுசுல அங்க உள்ள மக்கள்லாம் விவசாயம்னா அரிசி பருப்பு விவசாயம் இல்ல, பேரிச்ச மரத்தை வந்து அவங்க அந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல வந்து என்ன செய்யறாங்க, ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லி இணைப்பு செய்து அதன் மூலம் விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அது நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு புதுசா தெரிஞ்சு, மக்காவுல இல்லாத ஒரு பழக்கம். மதீனாவுடைய மக்கள்கிட்ட மட்டும் அதை பாக்குறாங்களா, ஒரு டிஃபரெண்டா அவங்களுக்கு தெரியுது. என்ன பண்றாங்க, லவ்லம் தஃபாலு, இது நீங்க விட்டுறலாமே, எதுக்கு இதை போட்டு செய்யறீங்க? அதே மாதிரி அந்த மக்கள் விட்டுட்டாங்க. விட்டா மகசூல் குறைஞ்சு போச்சு. போன வருஷம் எவ்வளவு உற்பத்தி ஆச்சோ அந்த அளவுக்கு உற்பத்தி வரல. இப்ப என்னவாச்சு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க, மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்க பேரிச்ச மரத்துக்கு என்ன ஆச்சு? அப்ப அந்த சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க, அதை கேட்டு நாங்க பண்ணணும், எங்களுக்கு வந்து அந்த மகசூல் குறைஞ்சு போச்சு. அந்த டிவி கட் பண்ணி விட்டுருமா, டிவி கட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப எங்களுக்கு மகசூல் குறைஞ்சு போச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. உடனே என்ன ஆகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நான் வந்து தீன் விஷயமாக, வணக்க வழிபாடுகள் மார்க்க விஷயமாக எதையாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்க கடைப்பிடிங்க. உலக விஷயமாக நான் எதையாவது சொன்னால் அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய உலக விஷயங்கள் வந்து உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு எப்படி விவசாயம் பண்ணுவது, எப்படி மருத்துவம் செய்வது, எப்படி உணவு சமைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் அப்ப நீங்க என்ன செய்யணும், என்னை விட உங்களுக்கு தான் தெரியும், அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்கம் தர்றாங்க. அப்ப என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய அறிவுரைகளை, தங்களுடைய செயல்பாடுகளை ரெண்டா பிரிச்சு காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க, வணக்கம் தீனு என்கிற அடிப்படையில் நான் சொன்னா ஏத்துக்கிறங்க,
தீனு இல்லாமல் நான் வந்து மனிதன் என்ற முறையில் எதையாவது செய்திருப்பேனே, ஆனால் அதை நீங்க ஏத்துக்கிறாதீங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலையே ரெண்டா பிரிச்சு வஹியை ஏத்துக்கிறோம், வஹி இல்லைன்னா விட்டுறோம் என்றால் வஹியை வராதவர்கள் நம்ம எப்படி பின்பற்றுவது? இது அடிப்படை. இப்ப நபிகள் நாயகத்தை 100% பின்பற்றலையே, 100% பின்பற்றலையே. அவங்களுடைய செயல்களே அல்லாஹ் சொல்லி செஞ்சதான்னு பாக்கிறோமே, அல்லாஹ் சொல்லி செஞ்சதா மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு தோன்றிய அடிப்படையில் செய்ததா என்று வேறுபடுத்தி பார்த்து வஹி அடிப்படையில் செய்ததை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், வஹி இல்லாமல் செய்ததை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், அப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சில பேர் நம்மள சொல்றாங்களே, சஹாபிக்கு வஹி வருமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி இல்லைன்னு பிரிச்சு போடுறீங்களே. அப்ப வஹியே வராத சஹாபாக்கள், வஹியே வராத இமாம்கள், வஹியே வராத பெரியார்கள், இவர்களை எல்லாம் பின்பற்றுவது எப்படி சரியா வரும்? இந்த இடத்தில் தான் மற்ற எல்லா இயக்கங்கள்ல இருந்தும் நாம விலகுகிறோம். ஜமாத் இஸ்லாமி இருப்பார்கள், அவங்க இந்த அடிப்படையில் இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க, இருக்க மாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும், மதுஹபை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்வார்கள். மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று புஸ்தகமே அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம்ங்கிற பெயர்ல 2வது வால்யூம்ல வந்து இந்த மதுஹபை பின்பற்றுவது அவசியம்னு சொல்லி இருக்கிறார்கள். மாலை அமர்வுகளிலேங்கிற ஒரு புஸ்தகம் எழுதி அதுலயும் மதுஹபு இல்லாம வாழ முடியாது. மதுஹப் அப்படின்னா மதுஹப்னா என்ன, மனுஷங்க என்ன கேட்கணும்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸை கேட்கிற மாதிரி மனிதர்கள் அவங்க எதை சொன்னார்களோ அதுவும் மார்க்கத்தினுடைய ஒரு ஆதாரம் ஆகும்னு சொல்றாங்களே. அப்ப ஜமாத் இஸ்லாமி இதுல இருந்து வேறுபட்டு விடுகிறார்கள். தப்லீக் ஜமாத் எடுத்துக்கொண்டால் அவங்களும் மதுஹபை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து அந்த சவுதியை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய உலமாக்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சலஃபு சாலிஹீன் ஒன்னு சேர்த்துக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளணும், சலஃபு சாலிஹீன்களையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த கருத்துல உள்ளவங்க தான் அந்த ஜாகிர் நாயக்ல இருந்து பிலால் பிலிப்ஸ்ல இருந்து இவர்கள் இந்த மாதிரியான கருத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்கிறார்கள். இஜ்மா இப்படி எல்லாம் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்களை வந்து பெருக்கிக் கொண்டே போறார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது எப்படி உனக்கு மறுமையில வெற்றி தரும், மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அப்ப வந்து நரகத்துல போட்டு சில பேர் எல்லாம் வாட்டி வதக்குவான். அதை வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், நரகத்துல சில பேரை போட்டு வறுக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை நாம வந்து கேட்டிருக்கலாமே, ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே, விட்டுட்டோமே. என்ன சொல்லுவாங்க, நரகத்துல ஒருத்தன் போட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. என்ன தெரியுது, நம்ம ஏன் நரகத்துக்கு வந்தோம் சொல்லித்தானால உள்ள போடுவான். அல்லாஹ்வுடைய எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தெளிவுபடுத்தப்பட்டு தான் இருக்கும். அப்ப ஒருத்தன் நரகத்துல போடும் பொழுது அவன் எதுக்கு நரகத்துக்கு வந்தான்னு அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், நரகத்துல கலந்துகிட்டு சொல்றான், யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை நாங்க கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய பெரியார்கள், சஹாபாக்கள் பெரியார்கள் அப்படித்தானே பின்பற்றணுங்கிறாங்க. எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய பெரியார்கள் சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோமே, அலல் உன சபீலா, அவங்க எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே, ரப்பனா ஆத்திகும் லபைனு மினல்லதாப், யா அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கூட எங்களை கெடுத்து விட்டாங்க. அப்ப நரகத்துல கிடந்துகிட்டு புலம்புறோம். என்ன புலம்புறான், அல்லாஹ் சொன்னதை கேட்காம விட்டுட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம விட்டுட்டோமே, பெரியோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லி அவங்க சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ம இந்த மாதிரி போயிட்டோம் என்று நரகத்துல புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளைக்கு நடக்கக்கூடியத இன்னைக்கே நமக்கு எச்சரிக்கை பண்ணி நம்ம ஒழுங்கா அந்த உலகத்துல வாழணும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு இதை வந்து எடுத்து காட்டுறான். நம்ம என்ன வழங்குறோம், குர்ஆன் ஹதீஸ் என்று போனா மட்டும்தான் நரகத்துக்கு போகாம தப்பிச்சு கொள்ள முடியும். அதை விட்டுட்டு பெரியார்கள் மகான்கள் போனோன்னு வைங்க, தப்பிக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மறுமை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள், மிக உயர்ந்தவர்கள், அவங்களுடைய சின்ன அற்பமான அமல்களுக்கும் பெரிய பெரிய கூலி எல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரியான சஹாபாக்கள் வந்து ஹவுலுல் கௌசர் தடாகத்துக்கு வரும்போது தடுக்கப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள் விடுங்க அப்படின்னு மலக்குகள்கிட்ட வந்து அவங்க வந்து சிபாரிசு பண்ணுவாங்க. ஆனா வானவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன சொல்லுவாங்க,
யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக, உனக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது. உனக்கு அவங்க சஹாபியா இருந்திருக்கலாம், நீ மரணித்த பிறகு என்னென்னவெல்லாம் செஞ்சார்கள் என்பது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்ப ஒரு சஹாபாக்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாத்தமா நடந்தால் ஹவுலுல் கௌசர்ல இருந்து தடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அப்ப என்னவா பார்க்கணும், அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசிக் அடிப்படையை விட்டு விலகணும்னு வைங்க, எல்லாம் நாசமா போயிடும். இன்னைக்கு பிதஅத் அனாச்சாரம் அம்புட்டுக்குமே என்ன காரணம், ஏதாவது ஒரு பெரியார் சொல்லியிருப்பார். இந்த இருக்கிற அவ்வளவு அநியாயத்துக்கு ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா எதன் அடிப்படையில் செய்யறான், ஏதாச்சும் ஒரு பெரியாரு அறிமுகமான ஒரு தலைவர் நினைஞ்சிருப்பாரு, செஞ்சுக்கிறேன் இருப்பாரு. அப்ப அனைத்து பிதஅத்துகளுக்கும் எங்க இருந்து ஊற்றுக்கண்ணா இருக்கிறது, அடித்தளம் மாறும் பொழுது பிதஅத்துகள் நுழைகிறது, சுன்னத்துகள் வெளியே போய்விடுகிறது. அப்ப நம்ம சுத்தமான மார்க்கத்தை பின்பற்ற நம்ம விரும்பினால் என்ன செய்யணும், குர்ஆனில் இருக்குதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்களா நீங்க பார்க்கணும். இந்த விஷயத்துல எந்த ஒரு இயக்கத்துல வேணாலும் நீங்க கேளுங்க, நல்லா கவனிங்க. நாட்டுல உலகத்துல ஏராளமான இயக்கங்கள் இருக்கின்றன. அவங்கள்ட்ட இந்த ஒரு வார்த்தை நீங்க கேட்கணும், என்ன செய்யணும், இந்த வார்த்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவங்களும் குர்ஆனை சொல்றாங்கன்னு கிடையாது. அது அவங்க வாயிலிருந்து நீங்க வர வைக்கலாம். எப்படி வர வைக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸை தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்ல என்று சொல்வார்களான்னு கேளுங்க. எப்படி சொல்லணும், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், மட்டும்தான் வித்தியாசப்படுறோம். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் எல்லாரும் தான் சொல்லுவான், கபூர் வணங்கி கூட சொல்லுவான் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம்னு. அவனுக்கு நமக்கு உள்ள அனைவருக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்ன, எல்லா இயக்கத்துக்காரங்கள்ட்டையும் கேளுங்க, என்ன கேட்கணும், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் மார்க்கத்துக்கு ஆதாரம் இல்ல. இந்த வார்த்தைய சவுதியில் உள்ள மதனிமார்கள் சொல்ல மாட்டார்கள், அதே மாதிரி இந்த சலபிகள் சொல்ல மாட்டார்கள், ஜமாத் இஸ்லாமி சொல்ல மாட்டார்கள், தப்லீக் சொல்ல மாட்டார்கள், அதே மாதிரி பரேலவிகள் சொல்ல மாட்டார்கள், தரிகாவாதிகள் சொல்ல மாட்டார்கள், சூஃபிகள் சொல்ல மாட்டார்கள். எது சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்ல. அப்படி நெகட்டிவாவும் சொல்லணும். இஸ்லாத்தினுடைய கொள்கை அப்படித்தானே இருக்குது. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்வதற்கு பேர் இஸ்லாம் இல்ல, அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லணும், அதான் இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தான் இஸ்லாம். அதே மாதிரி என்ன செய்யணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்ல. இந்த விஷயத்துல வேற யாராவது இப்படி சொல்றாங்களான்னு பாருங்க, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லல என்று சொன்னா அவர்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு பூஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அவங்க அது பேசிக்கு தப்பா இருக்கிறதுனால அவங்களுடைய மசாயில் தப்பா தான் இருக்கும், அவங்களுடைய கருத்துக்களும் தப்பா தான் இருக்கும். அப்ப நீங்க பேசிக்கு தப்பானவர்களை எல்லாம் அறிஞர்களாக அங்கீகரிக்காமல் இந்த ஒரு அடிப்படையில யாரை எங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இருந்து எடுத்து காட்டினால்தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஹதீஸிலிருந்து காட்டினால் தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். வஹி இல்லாத விஷயங்களை நாங்கள் ஆதாரமா உங்கள்ட்ட காட்டினோமையானால் அதை தூக்கி போட்டுறணும், அது அவருடைய கருத்து, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 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 விரும்பக்கூடிய, நபிமார்கள்லாம் விரும்பக்கூடிய எந்த சமுதாயத்தை உருவாக்க ஆசைப்பட்டார்களோ அந்த மாதிரியான ஒரு சமூகமாக நம்ம மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரருக்கு அதாவது ஒரு கேள்வி, கேள்விகளை அதாவது நீங்களே பயானாக ஆக்கி கொள்ளாமல் சுருக்கமாக தேவையான பிரயோஜனமான எந்த கேள்வியா இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த கேள்வி கேட்கலாம். விவாதம் பண்ண முடியாது, நீங்க கேட்க அடுத்த சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பங்களை கேட்கலாம். எந்த தலைப்பா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நான் பேசுறது வழங்க வழங்க. வலைக்கும் ஸலாம். கேள்வி உணவு சம்பந்தமான கேள்வி கேட்குதா? கேள்வி கேட்குதா? சொல்லுங்க.